என்ன பண்ணுறீங்க? எங்கள் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் சரியான மழைங்க. ஸோ நான் இப்போ தான் வந்தேன், கிளினிக் முடிச்சுட்டு. நைட் டின்னர் என்னென்னு பார்க்கலாங்களா? மார்னிங் சப்பாத்தி ப்ளஸ் பன்னீர் பட்டர் மசாலா அதோடவே இன்றைக்கி ஃபுல்லாக ரன் பண்ணியாச்சு. லஞ்சுக்கும் நாங்களும் அதையே எடுத்துக்கிட்டோம். நம்ம வெயிட் லாஸில் இருக்கிறதுனால சப்பாத்தி சாப்பிட்றதுல தப்பு இல்லைன்ட்டு அதிலே போயாச்சு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்ன சமைக்க போகிறோம்? மணி 9:10. ஒரு 10க்காக சாப்பிட்றோம்ல. பசங்களாம் பசிக்குதுன்ட்டு இருக்கானுங்க. பார்ப்போம். ஹாய் ஃபேமிலிஸ், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் கிளினிக் முடிச்சுட்டு வந்தது போகும்போது 10 வந்துட்டேன். 9:10 கரெக்டாக டைம் இப்போ தான் வந்திருக்கேன். வந்தோடனே ஃபஸ்ட்டு குக்கிங் பண்ணிடலாமே அப்படின்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கி என்ன குக்கிங் பண்ண போகிறோன்னாக்க, எங்கள் ஊரில் இன்றைக்கி செம்ம மழைங்க. ஆறு ஓடை ஏரி இதெல்லாம் தண்ணி வர அளவுக்கு ஒரு 2 மணி நேரம் நிற்காத மழை. 6 மணிக்கு ஆரம்பித்த மழை இப்போ தான் விட்டுச்சு. விட்டதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வந்தேன். ஏன்னா கிளினிக்கும் வீட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் நம்ம மழையில் நனைஞ்சிக்கிட்டே வர முடியாது, பைக் வேறு ஓட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே என்னாச்சு. இப்போ தான் வந்தேன். முதல் வேலை அரிசியை குக்கரில் போட்டு சாதம் வடிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. பசங்க பசிக்குதுன்ட்டாங்க. சமைக்க ஆரம்பித்தேன். ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சு நல்ல மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோடவே தேங்காய் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். தேங்காய், வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுவேன். ஆயில் ஃப்ரை, ட்ரை ஃப்ரையாக எந்த குழம்பாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வைங்க, கண்டிப்பாக குழம்பு நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஃப்ரை பண்ணி ஓரமாக எடுத்து வச்சு ஒரு பேன் எடுத்து ஒரு 4 இல்லைன்னா 5 முட்டை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனைங்க அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி குவான்டிட்டியும் அதிகமாகிக்கிங்க. நான் ஒரு 5 முட்டை பூஸ் போடுறேன். ஹஸ்பண்ட் 1 இல்லைனா 2 சாப்பிடுவாங்க, நாங்கள் ஆளுக்கு 1 சாப்பிடுவோம். அந்த கணக்கில் முட்டையை பூஸ் போட்டு அதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வதக்குறோம் இல்லைங்களா, இதையும் ஆற வச்சு மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சிருங்க. அடித்ததுக்கப்புறம் நான் இதில் வெளியிலேருந்து வாங்குகிற மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் அதோடு அந்த அரைச்ச விழுது இது மட்டும்தான் சேர்த்து இந்த குழம்பு வைக்க போகிறேன். இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் இருக்கப்போ கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். யார் யாருக்கு பிடிக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு இந்த சைடு ரைஸ் இருந்துச்சுங்க. நான் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இப்போ குழம்பு வைக்க போகிறேன். சரிங்களா? வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம். திரும்ப நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதே பேனை வச்சுருங்க. நான் இதை மிக்சியில் ஃபைன் பேஸ்ட் அடித்து எடுத்துட்டேன். அந்த பேன் வச்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கடுகு இது 2ஐயும் போட்டு தாளிப்புக்கு போட்டதுக்கப்புறம் குறுமிளகு நான் கையில் காட்டுற மாதிரி நான் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நைட்டுக்கு மட்டும் தான் வைக்க போகிறேன். அதனால் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கணும். குறுமிளகையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயிலே வரமிளகா, வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இதுக்கு வெங்காயம் வெட்டி வச்சிடணும். வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் இதை 2ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஆயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை ஊற்றுங்க. அதை ஊற்றி அதையும் நல்லா கிண்டி கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கனாக்க அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு சளி பிடிச்சிருக்கு, நமக்கு காய்ச்சலாக இருக்குது, நமக்கு உடம்பு எதுவும் சரியில்லை அப்படின்னாக்க இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா கை கொடுக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற நண்பர்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. சரிங்களா? நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் வரல. நம்ம சேனலை யார் யார் எங்கேருந்து பார்க்குறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் இருக்குது. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் அந்த அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி அந்த புளி கரைச்சலையும் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்றேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க வீட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் கலந்துருங்க. கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு கொதித்து வரப்போ கடைசியாக நான் காட்டுவேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் நான் குறுமிளகோட பூண்டு சேர்த்தேன். தாளிப்புக்கு சொல்ல மறந்துட்டேன், சாரி. பூண்டு சேர்த்தாச்சு. வெங்காயத்தோட பூண்டு, வரமிளகாய், வெங்காயம் போட்டது. இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க புல்ஸை ஒன்று ஒன்றா குழம்புல போடுவோம். ஏன் நான் வேறு எதுவும் கடாய் எடுக்கல அப்படின்னாக்க, கடாயெல்லாம் விளக்காமல் இருக்குங்க. ஈவினிங்கும் ஒர்க்காக போயிட்டேன், இப்போ தான் வந்தேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் பாத்திரம் உட்காந்து விளக்குற அளவுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. அதனால தான் எதுவாக இருந்தாலும் விடியிட்டு மாறா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு. அவன் எழுதுறதுனால இந்த மாதிரி ஒர்க்கு போகிறப்ப இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த புல்ஸோட இந்த குழம்பு கொதிக்கிறப்ப வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு முடிஞ்சது. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே நம்ம
தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.